அடுத்து வரப்போற குரூப் 2 குரூப் 4 எந்த எக்ஸாமுக்கு நீங்க படித்தாலும் சரி இந்த இளங்குமரனா தமிழ் வளம் புத்தகம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஏன்னா குரூப் 2லயும் சரி குரூப் 4லயும் சரி இதுல இருந்து கேள்விகள் வந்திருந்தது. ஓகேங்களா? இப்போ முதல் கேள்வி பாருங்க, முதல் சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று. இந்த கொஸ்டின் எங்க பார்த்த மாதிரி இருக்குங்களா? லாஸ்ட் குரூப் 2ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது கூட்டல் அன்று எவ்வாறு சேர்த்து எழுதலாம் பாருங்க. அது என்பது என்னன்னா சுட்டு பெயர். ஓகேங்களா? சுட்டுச்சொல். அது இது நம்ம சுட்டா பயன்படுத்துறோங்களா? சோ அது என்பது சுட்டு பெயர். அதற்கு அடுத்ததா வந்திருக்கிற அன்று. அன்று என்பது என்னன்னா எதிர்மறை குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? அப்போ அதுக்கு பக்கத்துல அன்று அப்படின்றது என்னவா நீளும்னா அன்று என்பது ஆன்று என்று நீளும். ஓகேங்களா? அந்த விதிப்படி அதான்று அப்படின்னு நீளும். அப்ப ஆன்சர் என்னன்னா அதான்று. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அகம் கூட்டல் கண். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். அகம்க்கு பக்கத்துல சினை பெயர் வந்தா என்ன ஆகும்? மகரம் கெடும். ஓகேங்களா? மகரம் கெடும். அதுக்கு அடுத்ததா இதோட இணை எழுத்து வரும். ஓகேங்களா? வல்லின எழுத்துல கசட தபர. இதுக்கு மெல்லின எழுத்து என்னது? ஞனன ஞமன. இப்போ காக்கு இணை எழுத்து என்ன? இங்கு. ஓகேங்களா? இக்கு இணை எழுத்து இங்கு. சோ அகங்கன் என்னவா அகம் கூட்டல் கண் என்னவா பிரியும்னா அகங்கன் அப்படின்னு பிரியும். அகங்கன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அகம் சொல்லுக்கு அடுத்து வர சினை பெயர்களுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த சொல்ல மகரம் மட்டும்தான் கெடும், பக்கத்துல இருக்கிற எழுத்து கெடாது. ஆனா இதற்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் பக்கத்துல இருக்கிற எழுத்தும் கெடும். ஆனா இந்த அகம் கூட்டல் கண் அப்படின்ற சொல்லுல மகரம் மட்டும்தான் கெடும், அதுக்கு அடுத்துதான் இதோட இணை எழுத்து வந்துடும். ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, அழன் கூட்டல் குடம். இதுலயும் நகரம் கெட்டுடும். ஓகேங்களா? இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா? இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து அழன் கூட்டல் குடம் என்னவா வரும்னா அழக்குடம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த 3 சொற்களும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரப்போற தேர்வுகளுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.